பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வாழ்க்கையிலே இன்பத்தையும் துன்பத்தையும் அல்லாஹு தஆலா கலந்த நிலையில்தான் மனிதனுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை தொடர்ந்த இன்பத்திற்குரியவனாக ஆக்குவதில்லை, அதே போல தொடர்ந்த துன்பத்திற்குரியவனாகவும் ஆக்குவதில்லை. ரெண்டையும் கலந்து கொடுக்கும்போது தான் அவனுடைய இதயம் பண்பட்டதாக எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பெருந்துன்பங்கள், தொடர்படியான துன்பங்கள் மனிதனுடைய உள்ளத்தை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி செய்வதறியாத அவனை மூளையிலே முடங்க வைத்து விடுகிறது. அடுத்த கட்டமே அவன் யோசிக்க தோணாது. சில பல கவலைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கூட தெரியாத அளவுக்கு ஸ்தம்பிக்க செஞ்சிடும். சில பல கமெண்ட்ஸ் வருகிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும், என்ன வேதனைகள் அப்பா. அந்த கமெண்ட்ல தன்னுடைய வரலாறை ஒரு 4 வரியில் எழுதிடுறாங்க சில பேர். ஹசரத், என்னுடைய வாழ்க்கையில் நான் தாய் தாப்பன் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, என்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம், என் மனைவிக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ கஷ்டம், தொழிலில் பறக்கத்தில்லை, அப்பப்பா சொல்ல முடியலை, இவ்வளவு துன்பங்களையும் இந்த இதயம் எப்படி தாங்கி கொள்கிறது அப்படின்றது பெரிய ஆச்சரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேருபகாரன், பெரும் கருணையாளன், இது போன்ற இடி போன்ற துன்பங்களையும் கூட தாங்கக்கூடிய தாக்கத்தை அம்மக்களுக்கு கொடுத்துருக்கிறான். பாவம், இந்த கமெண்ட்ல தான் கொட்டுறாங்க. சில பேர் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க, அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் சொல்யூஷனை அல்லாஹு தஆலா இவ்வளோ சொல்லியிருக்கிறான்றதை நம்ம சொல்கிறோம். மற்றபடி அவங்களுடைய இடத்துல நின்று அவங்களுடைய துன்பங்களை எல்லாம் களைவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. மனித உறவுகள் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே வராது. தெய்வத்தின் உறவு மட்டும்தான், இறைவனின் உறவு மட்டும்தான் நீங்கள் கபருக்கு போகிற வரைக்கும் உங்களோட பயணம் செய்யும். அந்த இறைவனின் உதவியை, அந்த ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த நுஸ்ரத்தை நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரின் மூலமாக ஒரு அர்த்த புஷ்டி உள்ள உடனடியான ஜவாபை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். தஃப்சீரில் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று வரும். ஆரம்ப காலகட்டத்தில் நேர்மை மிக்க ஒரு மனிதர், அந்த மனிதர் என்ன செய்வாருன்னு சொன்னால், மக்கள்கிட்ட ஜாமான்களை வாங்கிட்டு போய் சந்தையில் விற்று அதில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை கொண்டு கொடுப்பார். அப்போ மக்கள் அவருடைய உழைப்புக்கு என்ன செய்வாங்க, கூலி கொடுப்பாங்க. மக்களுடைய பணங்காசு, மக்களுடைய பொருட்கள் எல்லாம் அவரிடத்துல அவருடைய நம்பிக்கை நேர்மையின் காரணமாக அமானிதமாக கொடுக்கப்பட்டு வியாபாரத்திற்காக அவரை வைத்திருந்தாங்க. நீரடி தூரம் செல்வார், சென்று வியாபாரத்தை முடிச்சுட்டு வருவார். அப்படி ஒரு தடவை வியாபாரத்தை முடித்து நிறைய லாபங்களோடு, மக்களுடைய அமானிதங்களோடு குதிரையில் பயணம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த நம்ம இப்போ லிஃப்ட் கேட்குறான் பாருங்க, அதே போல் ஒருத்தன் நின்று லிஃப்ட் கேட்குறான். பார்க்குறாரு, அவன் கொஞ்சம் கால் ஊனமானவன். சரி, பாவம் கால் ஊனமானவன், நம்ம ஏற்றிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு குதிரையை நிறுத்துறாரு. நிறுத்தி ஏறுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவனும் ஏறுறான். ஏறி நீண்ட தூரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்றான். போய்கிட்டே இருக்கிறாங்க. ஊரின் எல்கை தாண்டி விட்டது. அதற்கு பிறகு வனாந்திரம், காடு வருகிறது. இந்த காட்டுக்குள்ளேயே வீடு இருக்குது? ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா கூட்டு போகிறாரு. போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவன் வீடு இதுதான் அப்படின்றது சொல்லவே இல்லை. இவருக்கு லேசாக சந்தேக பொறி தட்டுகிறது. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லை, கொஞ்சம் தூரம்தான் அப்படின்றான். இன்னும் போகிறார், போய்கொண்டே இருக்கிறார். ஏடா இது உதவி செய்ய வந்த இடத்துல உபத்திரம் மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாரு, அவர் போகும் திசையெல்லாம் எலும்புகள் கிடக்கின்றன, மனித கபாலங்கள் கிடக்கின்றன. உடனே சுதாரித்து கொண்டவராக, நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே குதிச்சிட்றான். கால் ஊனமானவன் குதித்து விட்டானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது, அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது, அவன் கால் ஊனமானவன் அல்ல, அவன் ஒரு பக்கா திருடன், வழிப்பறி கொள்ளையன் அப்படின்றது தெரிகிறது. உடனே அவன் சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய கபாலங்களும் இங்கே இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளும் நான் அடித்து கொன்று போட்ட மனிதர்கள். அதனால் என்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியும் உனக்கு. உன்கிட்ட இருக்கக்கூடிய பணங்காசை கையில் கொடுத்துட்டினா
உனக்கு சேஃப்டி. நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன்றது இப்போ நீ புரிஞ்சிருப்ப, கொடுத்துடு. அதே போல் கொடுத்துட்டார். எல்லா பணங்காசையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு சொன்னார், இது அமானிதம்பா, இது அமானிதம். இந்த அமானிதத்தை நான் சரியாக ஒப்படைக்கலைன்னு சொன்னால் என்னை காசை கொண்டுட்டு அப்படியே ஓடிட்டான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சரி, நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. நான் மக்கள்கிட்ட நான் திரும்ப சென்று நடந்த விவரத்தை நான் சொல்ல போகிறேன். அப்போ தான் மக்கள் என்னை நம்புவாங்க. இவ்வளோ காலம் என்கிட்ட கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த உண்மையை அவங்க புரிந்து கொள்வாங்க. நீ உண்மையை சொல்கிறதுக்கு போனாதானே, ஒன்றை தான் நான் இப்போவே முடிக்க போகிறேனே அப்படின்னு சொல்கிறான். துடித்து போய் விடுகிறார். கடைசியில் நீ எப்படியாவது என்னை உயிரோடு விட்டுரு, நான் மக்கள்கிட்ட உன்னை பற்றி சொல்லக்கூட மாட்டேன், ஏதோ பணம் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறேன், நான் விட மாட்டேன். நீ என்ன அடையாளம் தெரிந்து கொண்ட, அடுத்தடுத்து நான் கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் நீ இருக்கக்கூடாது, என் முகம் தெரிந்தவன் யாரும் இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, கடைசியில் படைத்தவனிடத்தில் உதவி தேடுவதை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். தள்ளப்பட்டு எனக்கு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி கொடு, தாராளமாக நீ தொழுது முடித்த உடனே உன்னை நான் முடிச்சிருவேன். தக்பீர் கட்டுகிறார், சூரா ஃபாத்திஹா ஓதுகிறார். அதற்கு பிறகு துணை சூரா அவருக்கு வரவில்லை. பின்னாடி அவன் நிற்கிறான். எப்போது அவன் கொல்லப்போகிறான் என்று தெரியாது. வாயில என்ன வருகிறது தெரியுமா? அல்லாஹு அக்பர். உங்களுக்கு வஜீஃபாவும் அதுதான். அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தாஹு வயக்ஷிஃபு ஸூ. அம்மன் ஹலக் ஜுஸுல முதல் பேஜிலேயே இந்த முத்து பதித்த ஆயத்திருக்கும். அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர, இக்கற்ற நிலையில், துன்பப்பட்ட நிலையில், கேவி கேவி அழைப்பவனுக்கு பதில் தருபவன் யார்? அவனுக்கு ஏற்பட்ட அந்த சங்கடத்தை போக்குபவன் யார் என்று கொஸ்டின் மார்க்கோடு முடியக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வசனத்தை அவருடைய வாய் ஓதுகிறது. ஓதி தொழுகிறார். பதட்டத்தோடு தொழுது முடித்து விட்டு சலாம் கொடுத்து பார்க்கிறார். சாம்பல் கிடக்கிறது. அவன் நின்ற இடத்திலே சாம்பல் கிடக்கிறது. பக்கத்தில் வெண்மையான உடுப்பு உடுத்த ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் யார் என்று கேட்கும்போது, திக்கற்றவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று நீ எவனை பார்த்து கேட்டாயோ அந்த ரப்பின் மூலமாக அனுப்பப்பட்ட தூதன்தான் நான். உன்னுடைய சங்கடத்தை தீர்க்க சொல்லி அல்லாஹு தாலா என்னை பணித்தான் என்று சொன்னார்கள். இந்த வரலாறு தஃப்சீரில் வரும்போது ஹஸரத் அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் எங்களுக்கு நடத்தினாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதே ரப்புல் ஆலமீன் தான் இப்போதும் இருக்கிறான் உங்களோடு. அதனால் துன்பம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் நபருக்கு உதவி செய்த அந்த ரப்பு அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தாஹு வயக்ஷிஃபு, கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த இறைவன் தான் உங்களுக்கு பதில் தருவான். இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் 11 முறை ஓதுங்க. இந்த வசனத்தை எத்தனை தடவை ஓதணும்? 11 முறை. 5 கால தொழுகைக்கு பிறகு, துன்பம் உச்சத்தில் இருக்கின்ற நேரத்தில் 11 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அழுது அழுது துவா செய்யுங்க. துன்பப்பட்டவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று கேட்கின்ற இறைவா, உன்னை தவிர வேறு யார்தான் எனக்கு அப்படின்றத உள்ளத்தில் வைத்து கேளுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக திக்கற்ற நிலையில் இருக்கின்ற அனைத்து மாந்தருக்கும் துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.